மொபைலில் வந்து கெப்பாசிட்டர் ரெஸ்டரு காயிலாம் இம்பார்ட்டன்ட் இருக்குங்களா. ஒரு வாட்டரில் விழுகுது, ஒரு மொபைல் வந்து வாட்டரில் விழுகுது, இல்லை கீழே விழுகும் போது அது டேமேஜ் ஆச்சுன்னா, இல்லை ஒரு லைன் ஒன்று இடத்துல ஃபாஸ்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். அது ரிமூவ் வந்து ஓப்பன் சர்க்யூட் சொல்லுவோம். நம்ம ஒரு லைன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அது ஒன்று நம்ம லைன் தேவைப்பட்டால் நம்ம அதை மாற்றிக்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி ரெஸ்டரு டையோடு காயில் இருக்குங்களா, டிசி கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கோசம் நம்ம போட்டுருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக இருக்குது. ஒவ்வொரு பற்றி நம்ம விளக்கும். கெப்பாசிட்டி என்ன பண்ணுறது, ரெஸ்டர் என்ன பண்ணுறது, காயில் என்ன பண்ணுறது, டையோடு என்ன பண்ணுறது வந்து நம்ம தனித்தனியாக நம்ம வந்து விளக்கமாக நம்ம பார்த்துக்கலாம். இதோட சிம்பிள் கெப்பாசிட்டி சிம்பிள், ரெஸ்டரு, டையோடு, காயில், டிசி கேபிளோட சிம்பிள். இந்த சிம்பிள் மெயினில் வச்சுருவேன். நம்ம ஸ்கீமேட்டிக்னு போகிறப்ப ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அது ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. சில மேபி நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டையோடு நோட் பண்ணியிருப்பாங்க, சிம்பிள் போட்டிருப்பாங்க. உங்களை அதுமாரி போட்டிருக்கும் போது நீங்கள் தனித்தனியாக அதை வந்து சிம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன பண்ணுறது, எதுக்காக நம்ம இருக்குங்கிறத வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர். இதுதான் ஆன்சர். ரைட், நோட் பண்ணிட்டீங்களா? கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு கிரவுண்ட். ஓகேங்களா. ஒரு லைனில் வந்து ஒன் சைடு வந்து நம்ம கிரவுண்டாக வரும், ஒன் சைடு மட்டும் தான் அந்த வேல்யூ வந்து சேஃப்டியாக வந்து ஒரு பீஸ் மாரி ஒரு சேஃப்டியாக கெப்பாசிட்டர் நம்ம வைக்கிறோம். ஏன் நார்மல் வந்துருக்கனால. ஓகேங்களா. மைக் செக்ஷனில் ஒரு 2 ப்ளஸ் மைனஸ். இப்போ லைன் இதில் வந்து ஐசியில் பாஸ் ஆகிற லைனில் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்ராக்கு. இப்போ இந்த லைன் வரதுல ஒரு கெப்பாசிட்டி இப்படி கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டி இப்படி வெளியில் வரும். கெப்பாசிட்டி லைன்ல வந்து ஒன் சைடு தான் வைக்க முடியும், ஒன் சைடு வெளியே கிரவுண்ட். ஓகேங்களா. இப்போ வந்து என்னன்னா ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு செக்ஷன் போகிற ஒரு ஹை வோல்டேஜ் வந்து ஏதோ ஒன்று ஐசியில் இருந்தோ இல்லை மைக்கில் வந்து போகும்போது என்ன ஆகும்னா இந்த லைன் ஹை வோல்டேஜ் போகும்போது ஷார்ட் ஆகிடும், கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிடும். அப்போ ஷார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த லைன் எல்லாமே ஒரு கிரவுண்ட் தான் லைன். ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்னா கெப்பாசிட்டி ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து அந்தாண்ட போகாமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கோசரம் சென்டரில் வச்சுருக்கணும். ஒரு ஃபீஸ் கேன் லைன் கொஞ்சம் அதிகமாக போய் ஷார்ட் ஆகிடும், லைன் ஷார்ட் பண்ணிடும். இந்த லைன் சுத்தமாக இருக்காங்க. ஓகேங்களா. இதுமாரி இன்னொரு கெப்பாசிட்டி ஒரு கெப்பாசிட்டி இந்த கெப்பாசிட்டி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லைன் லீக் ஆகிடும். இப்போ பை செக்ஷனு ஒரு எஸ்பி செக்ஷன்லாம் நீங்கள் மாற்ற தேவையில்லை, நீட் சேஞ்ச் பண்ணணும்னு தேவையில்லை. வேற முக்கியமான இடத்துல ஒரு எல்இ செக்ஷனு, ஒரு சிபி பக்கத்தில் ஒரு நெட்வொர்க் செக்ஷனு, இதுமாரி இடத்துல கெப்பாசிட்டி கம்பல்சரி வச்சாகும். பேசிக்கான இடத்துல நம்ம வைக்க தேவையில்லை. ஒரு கிளீன் பண்ணும்போது உடஞ்சினா கூட நமக்கு தேவையில்லை. ஷார்ட் ஆகிடுச்சு நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஷார்ட் லீக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லை, வைக்க தேவையில்லை. ஒரு சின்ன இடத்துல வைக்க தேவையில்லை. அதே மாதிரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசு அந்த நிறைய டைப்ல வருது. சின்னது பெருசு ஒவ்வொரு இடத்துல நம்ம வேல்யூ செக் பண்ணி வைக்க தேவையில்லை. சேம் சைஸ் எடுத்து நம்ம வச்சுக்கணும். 3 விதமா 4 டைப்பாக தான் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி சைஸ் வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்களா, சின்னதாக வருதுன்னா அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். 3.5 வோல்ட் வந்துருச்சுங்களா இந்த சைடு, அதனால 3.5 வோல்ட் தான் கொண்டு போகும். இப்போ 3.5 மேலே 1 வந்தாலும் ஆனால் 3.5 தான் கொண்டு போகும். இதே ஒரு 4.2 வோல்ட் போதும் அது தாங்காது, ஷார்ட் ஆகிடும். அதான் கெப்பாசிட்டி வந்து ஒரு மதர் போர்டு வந்து எல்லா ஐசி பக்கத்தில் மைக் செக்ஷன், சார்ஜிங் செக்ஷன் எல்லா செக்ஷன் பக்கத்துலையும் வச்சுருப்பாங்க. ஒரு ஷார்ட், ஆஃப் ஷார்ட், செமி ஷார்ட்டு எல்லாமே வந்து கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு அதிகமாக ஷார்ட் ஆகும். ஒரு வோல்டேஜ் வந்து அதிகமாக போகும்போது உங்கள் கெப்பாசிட்டி வந்து ஃபுல் ஷார்ட்னா உங்களுக்கு பேட்டரி ப்ளஸ்ல எல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு ஆஃப் ஷார்ட்னா ஐசி அந்த சைடு, இப்போ இது பவர் ஐசி நீங்கள் இந்த பக்கம் கெப்பாசிட்டி ஷார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மொபைல் ஆன் ஆகும், சில மொபைல் வந்து ரீசெட் ஆகும், சில மொபைல் பார்த்தீங்கன்னா
ஆன் ஆகிற கண்டிஷன் வந்துட்டு உடனே ஆஃப் ஆகிடும். அப்படி அந்த பக்கம் ஐசி, இது ஐசி அந்த சைடு போது ஆஃப் ஷார்ட்டு செமி ஷார்ட் இதுன்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு ப்ளஸ் லைனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லைனில் பேட்டரி கனெக்ட் இருக்கு, ப்ளஸ் லைன் ஷார்ட் இல்லை, ஐசியில் போகுது இன்புட் அவுட்புட் லைன் வேலை செய்யும். இந்த ஐசிலேருந்து வேற ஐசிக்கு போகிற லைனில் ஒரு கெபாசிட்டி ஷார்ட் இருந்தால் ஒரு ஆஃப் ஷார்ட் செமி ஷார்ட் அதுக்கு தான் உங்களுக்கு மாறும். கரெக்ட் ஒன்றுமே அதுவே மாறும். ஆனால் ப்ளஸ் லைன் வரும்போது அது ஃபுல் ஷார்ட் தான். பேட்டரி போடுறதுக்கு உங்களுக்கு வந்து சுத்தமாக ஆன் ஆகலை, மல்டிபிள் செக் பண்ணி ப்ளஸ் லைன் சொன்னால் ஃபுல் ஷார்ட், இதுக்கு தான் ஃபுல் ஷார்ட்டு. ஐசி அந்த சைடோ இல்லை இந்த மாதிரி சைடிலோ ஷார்ட் ஆகுனாலும் உங்களுக்கு மொபைல் வந்து ஆன் ஆகாது, ஆங்கிள் லோ இதுமாதிரி நிறைய கமெண்ட் வரும். அப்போ ஒரு மதர் போர்டை ஃபுல்லாகவே செக் பண்ணணும் மல்டிமீட்டரை வச்சு. அப்போ கெபாசிட்டி உங்கள் எந்த இடத்துக்கு போதோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெபாசிட்டி நீங்கள் கீழே ரொட்டேட் பண்ணி வர எந்த பக்கம் வச்சாலும் ஒரே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? எந்த பக்கம் வச்சாலும் ஒரே ப்ராசஸ் தான், அதை ஒன்றும் மாற்றம் இல்லை. நான் திருப்பி வச்சதுனால இந்த மொபைல் இந்த கெபாசிட்டி வேலை செய்யணும்னு சொல்ல தேவையில்ல. நாங்கள் அதாவது பொலாரிட்டின்னு சொல்லுவோம்ல, பொலாரிட்டி இல்லாத எந்த பக்கம் வச்சாலும் உங்களுக்கு வேலை செய்யும். 4 ஆளுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்காது. 4 ஆளுக்கு நோட் பண்ணிட்டீங்கன்னா எந்த பக்கம் வச்சாலும் கெபாசிட்டி வேலை செய்யணும் மைண்ட் ஏற்றிக்கலாம். ஆனால் கெபாசிட்டி வைக்கிறது லைன் இப்படி தான் வைக்கணும். நீங்கள் வர லைன்ஸில் வந்து லைன்ஸ்னு ஒரு லைன் வருதுன்னா அந்த லைன் கேப்பில் இப்படி வைக்கக்கூடாது. ஓகே, ஒன் சைடு கிரவுண்டு, கிரவுண்டு கூட ட்ராக் கூட மென்ஷன் பண்ணி தான் வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெபாசிட்டி என்ன, அது எதுக்கு வேலை செய்யுது, அது இதெல்லாம் ஷார்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஒரு பேசிக் டு அட்வான்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு இதுதான். இதில் மொபைல் இல்லை, எலக்ட்ரானிக் எது எடுத்தீங்கனாலுமே ஒரு டிவி எது எடுத்தாலுமே உங்களுக்கு சின்ன சின்ன மெட்டீரியல் எல்லாமே காமனாக வரும். இப்போ மதர் போர்ட்ஸில் வரது சின்ன சின்ன மெட்டீரியல் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வேறு இதில் வந்து பெருசாக பிக் சைஸாக இருக்கும், உங்களுக்கு பெருசு பெருசாக வரும். டிவி இதெல்லாம் பெருசு பெருசாக ஒரு லேப்டாப்லாம் பெருசாக வரும். ஆனால் மொபைலில் மட்டும் வரது ஒரு சின்ன காம்பனண்ட் தான் வரும். ஒரு கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைப்பில் வரும். கலர்ஸ் அதே மாதிரி வந்து ஒரு கெபாசிட்டி எப்படி செக் பண்ணோம்னா கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காப்பி கலர் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். மேபி அது இல்லை பிளாக் கலர் கூட வரும். சிலதை வந்து கலர்ஸ் வேண்டி கூட கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம மல்டிமீட்டரை வச்சு அதுக்கு கெபாசிட்டா ரெஸ்டரா அப்படி எப்படி செக் பண்ணும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். மழை போல செக் பண்ணும்போது மல்டிமீட்டர் செக் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து மேக்ஸிமம் காப்பி கலர், மழை கலர் காப்பி கலர், இதுமாதிரி ஷேடாக கொடுப்பாங்க, இல்லை லைட்டாக டார்க்காக கொடுப்பாங்க. அதுமாரி தான் வரும் கெபாசிட்டை பொறுத்த வரைக்கும். கெபாசிட்டி இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. அதுக்குள்ளே நம்ம கெபாசிட்டி என்ன வேலை செய்யுது, கெபாசிட்டி இது விளக்கு இதுதான் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு கெபாசிட்டிலாம் உடைப்பாங்க. ஒரு நெட் பம்பில் வந்து 4 கெபாசிட்டி உடச்சு விடுவாங்க. அவங்க காமனாக பண்ணாங்க. அது எதுக்காக உடைக்கிறாங்க, அது என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. அதுதான் எங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் பார்க்கணும். கெபாசிட்டி கிளாஸில் பார்க்கும்போது கெபாசிட்டி பற்றி ஃபுல்லாகவே நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. புரியுதா? வந்து என்ன ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பே நம்ம பண்ணும்போது இதே கெபாசிட்டி ப்ளஸ் லைனில் வந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணால் அந்த கெபாசிட்டி ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு போகும் ஓகேங்களா. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. கெபாசிட்டி வந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு சார்ஜ் ஹை வோல்டேஜ் போடுறாங்க, இல்லை வந்து பேட்டரி வந்து ஓவர் வோல்டேஜ் வந்து ஷார்ட் ஆகுது, இல்லை நெட்வொர்க் சைடு ஐசி கீழே வந்து ஏதோ ஒரு லைன் ஷார்ட் ஆகி கெபாசிட்டி ஷார்ட் ஆகுது. அதுவே இடத்துல உங்களுக்கு கெபாசிட்டி தான் முதல்ல ஷார்ட் ஆகும். செக்யூரிட்டி ஸ்பேர் எப்படி நோட் பண்ணிய கெபாசிட்டி வந்து ஃபுல்லாக இதில் என்ன நோட் பண்ணிக்கிறீங்கன்னா இது என்ன வேலை செய்யுது, நம்ம எதுக்காக பண்ணுறோம். இப்போ ஒரு வாட்டரில் விழுந்த மொபைல் வந்து ஒரு இடத்துல ஷார்ட் ஆகி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வைக்கணும் அவசியமே இல்லை. ஒரு பேசிக்கான மைக் செக்ஷன் ஸ்பீக்கர் செக்ஷன் தேவையில்லை. அதே மாதிரி எல்இடி செக்ஷன் இம்பார்ட்டன்ட் இடத்துல நமக்கு தேவை. CPU எல்இடி நெட்வொர்க் அந்த செக்ஷன்லாம் தேவை. ரொம்ப முக்கியமான இடத்துல நான் உங்களுக்கு லைவ் மொபைலில் பார்த்துட்டு போகணும் எந்த இடத்துல தேவையானது. ஆனால் நீங்கள் பேசிக்காக இதை நோட் பண்ணிக்கணும். கெபாசிட்டி வந்து ஒன் சைடு கிரவுண்டு ஒன் சைடு வேல்யூவில் பொருத்தப்படும். டீட்டெயிலாக சொல்கிறவங்க கூட நோட் பண்ணிடுங்க. கெபாசிட்டி எந்த பக்கம் வைத்தாலும் கெபாசிட்டி ஒர்க் செய்யப்படும். கெபாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லைன்லேருந்து கிரவுண்டில் பொருத்தப்படும் ஓகேங்களா. ட்ராக்ல இருந்து கிரவுண்டுக்கு பொருத்தப்படும். நான் வேல்யூபிள் கெபாசிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வச்சாலுமே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும்.
நம்ம ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டரோட நார்மலான சிம்பிள் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுற மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஒரு நார்மலான சிம்பிளுக்கோட வேல்யூ என்ன, அதோட ப்ரோக்ரஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெளிவாக எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்சில் நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்களை கூட தெளிவாக சொல்லித்தரோம். இதனால தான் மொபைல் சர்வீஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டோட வேல்யூம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது பண்ணுவோம். ஸோ ஜீரோ நாலேஜ்லேருந்து நீங்கள் வந்து வரலாம். நான் வந்து ஸ்கூல் காலேஜே போனதில்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த டெக்னாலஜிக் ஃபீல்டில் வந்து நீங்களும் ஒரு தனியான என்டர்பிரனராக ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நார்மலாக நீங்கள் வீடியோவில் பார்க்குற வீடியோவாக இருக்கட்டும், சின்னதாக வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் லைன் வந்து ஸ்க்ராச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் லைன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற சாதாரண விஷயத்தை கூட சொல்லி தந்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க. நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சார். Bye.